வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். அதாவது தினமும் ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி பல செய்திகளை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இன்று கூட ஒரு பிரதானமான ஒரு செய்தி முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்றால், ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அப்படி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கூட்டி இருக்கிறது. அது என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். இதுபோன்ற பல நல்ல செய்திகளோடு தினமும் நான் உங்களை சந்தித்து கொண்டே இருப்பேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர், இந்த சூழலில் அமெரிக்கா ரஷ்யாவிடம் நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, இவைகளை மையப்படுத்திய செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்தது தான். அதுபோல் அமெரிக்காவோடு ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று பாகிஸ்தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய களங்கள் அனைத்துமே நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். இரண்டாவது முறை எடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையும் பெரும் தோல்வியை சந்தித்து விட்டது. எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் நிறுத்தம் எப்பொழுதும் அது உடைபடும், எப்பொழுது போர் தாக்குதல் நடைபெறும் என்கின்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் அவ்வப்போது சில அதிரடி கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக அவர் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், தன்னுடைய சொல் கேட்டு ஈரான் செயல்படவில்லை என்கின்ற கோபம் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்க வேண்டும். எனவே அது குறித்த கருத்துக்களை அவர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் தற்பொழுது அவர் பதிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை இத்தோடு முடிப்பதற்கான ஒரு முயற்சியில் இல்லை என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது அமெரிக்காவின் இராணுவம் திடீரென்று வெனின்சுலா நாட்டுக்குள் செல்கின்றது. அந்த நாட்டுக்குள் சென்று வெனின்சுலா நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய நிக்கோலஸையும் அவருடைய மனைவியும் இரவோடு இரவாக கைது செய்து அழைத்து வருகிறார்கள். எதற்காக கைது செய்தார்கள் என்கின்ற கேள்வி இல்லை. ஆனால் ஒரு சர்வாதிகாரியான ஆட்சி முறைமைகளை நிக்கோலஸ் எடுத்துக்கொண்டிருந்தார் என்கின்ற அடிப்படையில் அவரை கைது செய்திருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டது. அதன் பின்பு நிக்கோலஸ் எங்கு இருக்கிறார் என்கின்ற கேள்வி பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சிறையில் நிக்கோலஸ் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வந்தன. அதன் பின்பு நிக்கோலஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றார். நீதிமன்றம் நிக்கோலஸிற்கு தண்டனை அளித்து அவரை சிறையிலே வைத்து விடுகிறது. இப்பொழுது வெனின்சுலா நாட்டின் அதிபர் இப்பொழுது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கிறார் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. எதற்காக அமெரிக்கா வெனின்சுலா நாட்டில் போய் வெனின்சுலா நாட்டின் அதிபரை கைது செய்து கொண்டு வந்தது என்கின்ற அந்த விடயத்தின் பின்னணியில், வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா எடுத்த முயற்சி இது என்கின்ற விடயம்தான் அப்பொழுது எல்லோராலும் பேசப்பட்டது. எனவே அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை மையப்படுத்தி இதுபோன்ற நகர்வுகளை எடுக்கிறது என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. வெனின்சுலாவை தாண்டி அமெரிக்கா அடுத்த நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்ற செய்தி பேசப்பட்டது. அது கிரீன்லாந்தை மையப்படுத்தி. ஆனால் கிரீன்லாந்தின் மீது அமெரிக்கா ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்த காரணத்தினால் அமெரிக்கா கிரீன்லாந்தை கைவசப்படுத்தக்கூடிய முயற்சியை கைவிட்டது. ஆனால் அதற்கு பின்பு அமெரிக்காவில் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை கையில் எடுக்கப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை என்னவென்றால், கிரீன்லாந்தை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறோம், அதற்கு எவ்வளவு விலை என்று சொல்லிவிட்டால் போதும், நாங்கள் அந்த விலையை கொடுத்து கிரீன்லாந்தை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று அமெரிக்காவின் சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ஆனால் இதற்கு கிரீன்லாந்து ஒத்துக்கொண்டதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அதிலே சில குழப்பங்கள் நடந்தன. எனவே இந்த பேச்சுவார்த்தை அத்தோடு முடிந்தது. அதன் பின்பு அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் அமெரிக்கா ஒரு மிரட்டலோடு பார்க்கக்கூடிய ஒரு களம் எடுத்து கொண்டிருந்தது. கிரீன்லாந்தை மையப்படுத்தி பேசப்பட்ட அந்த செய்திகள் அடங்குவதற்கு முன்பாக அடுத்தது ஒரு பரபரப்பான செய்தி வெளிவந்தது. வெனின்சுலா நாட்டில் என்ன ஒரு நடவடிக்கையை எடுத்ததோ, ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு கியூபா நாட்டை நோக்கி அமெரிக்கா நகர்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்றும்,
கியூபா நாட்டில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அந்த செய்தி பரவலாக பேசப்பட்டதை ஒழிய அதற்கு பின்பு கியூபா நாட்டின் மீது அமெரிக்கா எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க முடிந்தது. அதற்கு பின்பு அமெரிக்கா திடீரென்று ஈரானை மையப்படுத்திய களத்தை எடுத்துவிட்டது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் சுமார் 76 83 குழந்தைகள் மரணத்தை தழுவி விடுகிறது. அதுபோல ஈரானின் மிக முக்கிய தலைவராக இருந்த அலி ஹொமேனி அவர்கள் முதல் தாக்குதலிலே மரணத்தை தழுவி விடுகிறார். எனவே தங்கள் நாட்டின் தலைவரை கொன்ற அந்த இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் கடுமையான தாக்குதலை நாங்கள் எடுப்போம் என்று அறிவித்துவிட்டு ஈரான் கடுமையான தாக்குதலை அமெரிக்கா மீது நடத்தியது. இந்த போர் 4 நாட்களுக்குள் முடிந்துவிடும் என்று அமெரிக்காவின் சார்பில் சொல்லப்பட்டது. அதற்கான இராணுவ தளவாடங்கள் எங்களிடம் இருக்கிறது, அதற்கான தாக்குதலுக்கான களங்களை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயங்களை எல்லாம் பரபரப்பாக பேசியது அமெரிக்கா. ஆனால் அந்த போர் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் அமெரிக்கா தாக்கலாம் என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த சூழலில்தான் அமெரிக்காவின் அதிபர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். அப்படி அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தான் என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துகளில் ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். தற்பொழுது எங்களுடைய குறிப்பு, அதாவது நாங்கள் யாரை தாக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கோடு இருக்கிறோம் என்றால் ஈரான் மீது எங்களுடைய தாக்குதல் இருக்கும். ஈரான் மீது நாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் ஈரானுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய களமாக இருக்கும். அப்படி முடிவு கட்டி ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றிவிட்டு அங்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் கைப்பற்றிவிட்டு நாங்கள் அடுத்தபடியாக எங்களுடைய நகர்வு எதை நோக்கி இருக்கும் என்றால் கியூபா நாட்டை நோக்கி இருக்கும் என்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிரடியான கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் தொடர்ச்சியான ஒரு போர் சைக்கிளை, அதாவது ஒரு போர் சங்கிலியை உருவாக்குவதற்கு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது ஈரானோடு போர் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை கூட சந்திப்பதற்கு முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை திசை மாற்றுவதற்காக நாங்கள் அடுத்த தாக்குதல் கியூபா மீதுதான் என்று சொல்லி அதற்கான ஒரு நாடகத்தை உருவாக்க தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை பெரும்பாலானவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் அவர்களை குறித்த மட்டில் அவர் தான் எடுத்து இப்பொழுது செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்கள் இவைகள் என்று ஈரானை மையப்படுத்தி பேசிவிட்டு இப்பொழுது கியூபா மீது தன் கைகளை நீட்டுவதற்கு தயாராகியிருக்கிறார். அப்படி என்றால் அமெரிக்கா உண்மையிலே உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கின்றதா அல்லது பிரச்சனைகள் வளர வேண்டும் என்று நினைக்கிறதா என்கின்ற விடயங்கள் இங்கு பெரும் கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.